ஆப்கி அதாலத்ல முன்னாள் மத்திய அமைச்சரான ரவிசங்கர் பிரசாத் மேல போடப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு, இவரோட கட்சியானது ஜனநாயகத்தையே கொல்லணும்னு துடிக்கிறாங்க. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனே கார்கே, காங்கிரஸ்ல இருக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை நரேந்திர மோடி ஜெயிச்சாருன்னா அரசியல் அமைப்பை இத்தோட முடிஞ்சிடும், அப்புறம் தேர்தலே நடக்காது, எப்பவும் மோடிஜி தான் இருப்பார்னு சொல்றாங்க. மோடிஜி குஜராத்தோட முதலமைச்சரா இருந்த போது இவங்க இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவன் கொலை பண்றவன் என்ன பண்ணுவான், ஆனா குஜராத் பெஸ்ட் கவர்மெண்டா ஆச்சு. இப்ப 10 வருஷமா பிரதமரா இருக்காரு. நம்ம எக்கனாமிக் லிஸ்ட்ல 5வது இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம பிரான்ஸையும் யூகேவையும் தள்ளிட்டு நம்ம முன்னாடி வந்துட்டோம். இப்ப இந்தியாவுக்கு பிக்கஸ்ட் எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்திய ராணுவமும் பவர் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுடைய திறமைகளால நிலாவுல சந்திரயான் போய் சேர்ந்திருக்கு. மங்கள்யானை பத்தி உங்களுக்கே தெரியும். ஸோ இந்தியா இஸ் அ பிக் கம்மிங் அ ஸ்பேஸ் பவர் அண்ட் மிலிட்ரி பவர். இன்னைக்கு பாரத நாட்டோட பசங்க ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு சிறப்பா இருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு கோல்டு மெடல்ஸ் ஜெயிக்கிறாங்க. எல்லா விதமான வளர்ச்சியும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால மோடிஜியோட அறிவுரையினால நாடு நல்லபடியா இருக்கு. ஓட்டு மட்டும் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க ரஜித் சார். ஆனா அவங்களோட பிரச்சனை இது கிடையாது. நீங்க வேலை பண்ணுங்க, ஆனா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஏன் ஃப்ரீஸ் பண்றீங்க? அதுவும் தேர்தல் நேரத்துல காங்கிரஸ் பார்ட்டியோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றீங்க. ராகுல் காந்தி எங்க கிட்ட காசே இல்ல, அதுவும் ரயில் டிக்கெட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டியோட காசுக்கு டாக்ஸ் போட மாட்டாங்க. ஆனா நீங்க உங்க இன்கம் ரிட்டர்ன் ஃபைல் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதோட 20,000க்கு மேல இவ்வளவு காசு உங்களுக்கு செக் மூலியமா வந்திருக்குன்னு தெரிவிச்சாகணும். இதெல்லாம் ஆடிட் பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை ரிப்போர்ட் கொடுக்கலன்னா ஆக்ஷன் எடுக்கத்தான் செய்வோம். காங்கிரஸ் பார்ட்டி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு மறந்துட்டாங்க. இது புதுசா நடக்கிறது கிடையாது. சைட்ல இருந்து நிறைய காசு வந்துகிட்டு இருக்கு. ஆனா டாக்ஸ் கட்டுறதுல இவங்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் அவர் மேல ஆக்ஷன் எடுத்தோம். லேட்டா கொடுத்த ஃபைல் எல்லாத்தையும் நாங்க சீஸ் பண்ணிட்டோம். அப்ப கோர்ட் ஏன் ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு? அப்பீலோட கமிஷனர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஐடிஏடி ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு. ஹைகோர்ட் கூட இந்த ஸ்டேவை ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு. இன்னைக்கும் 2வது முறை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நீங்க தப்பு பண்ணீங்கன்னா கோர்ட்ல இருந்து உங்க ரிலீஃப் கிடைக்கலன்னா காசுலன்னு ஏன் கத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ராகுல்ஜியும் அவருடைய அம்மாவும் வெறும் 50 லட்சம் கொடுத்து 5000 கோடிக்கான ப்ராப்பர்ட்டியை தன் வசம் ஆக்கிட்டாங்க. நேஷனல் ஹெரால்டு ஆபீஸ் டெல்லியில இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாட்னால இருக்கு, லக்னோல இருக்கு, மும்பைல இருக்கு, மொஹாலில இருக்கு. பாத்தீங்களா? அப்ப ராகுல் காந்தி கிட்ட டிக்கெட் வாங்க கூட காசு இல்லைன்னா நாடு கண்டிப்பா நம்பாது. அவங்க இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்லிருக்காங்க. அது அருண் ஜேட்லி பத்தின விஷயம். பதில் சொல்ல அவர் இல்லாததுனால அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன். லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் உருவாயிட்டு இருக்கும்போது அருண் ஜேட்லி என்ன கூப்பிட்டாரு. அதோட அவரு என்ன சொன்னார்னா, இதை எதிர்த்து பேசக்கூடாது, இல்லனா கேஸ் போடுவேன்னு சொல்லிருக்காராம். ராகுல் காந்தி பொய் சொல்றாரு. இத நான் அடிச்சு உறுதியாவே சொல்றேன். ராகுல் காந்திஜி இந்திய அரசியலை பத்தி இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா வெளிநாட்டவங்க என்ன சொல்லுவாங்க? இந்தியால டெமோக்ரஸியே இல்ல அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அதேதான் இங்கேயும் நடக்குது. ஐஸ்வர்யா ராய் யாரு என்னன்னு விட்டுருங்க. அயோத்திக்கு அவங்க வரவே இல்ல, அவங்க அங்க ஆடினாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ராகுல் காந்தியோட பேச்சுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அப்புறம் எலக்டோரல் பாண்ட்ஸ் பத்தி காங்கிரஸ் கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட கேக்குறேன். அவங்க ஒரு கேம்பெயினிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எலக்டோரல் பாண்ட்ஸால பிஜேபி பணக்காரங்க. இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் தவறு. எலக்டோரல் பாண்ட் நாட்டோட அரசியல்ல நேர்மையான காசை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க காசை சேர்த்து வைங்க, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிசர்வ் பேங்க்ல கொடுங்க. இந்த காசு எல்லா பார்ட்டிக்கும், பிஜேபிக்கும் கிடைச்சது, காங்கிரஸுக்கும் கிடைச்சது, டிஎன்சிக்கு கிடைச்சது, சிபிஐக்கு கிடைச்சது, சிபிஎம்க்கும் கிடைச்சது, எல்லாருக்கும் கிடைச்சது. எந்த பார்ட்டிக்கு ஓட்டு அதிகமா கிடைக்குமோ நோட்டும் அதிகமா கிடைக்கும். ஜனசங் பார்ட்டியில பார்த்திருக்கேன். அவங்க ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி 10 ரூபாயா வாங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்ட்டி பெருசாயிடுச்சு, காசும் கிடைக்குது. ஆனா அருண் ஜேட்லி இதெல்லாம் பண்ணது பிளாக் மணியெல்லாம் எடுத்துட்டு வந்து செலவு பண்ணணுங்கிற முயற்சியால தான். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு நல்லதுதான், அதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதாவது அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, சிபிஐயும் இடியும் யார் மேல ரைடு நடத்துறாங்களோ அவங்க எல்லாம் பிஜேபியோட எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கினதா சொல்றாங்க. ராகுல் காந்தியோட பார்ட்டிக்கு எங்கிருந்தெல்லாம் காசு வந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா? மம்தாஜியோட பார்ட்டிக்கு எங்கெல்லாம் காசு வந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் என்ன பேச்சுப்பா? நாம அரசியலை இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பேசவே கூடாது. ஜனநாயகத்துல செலவு கண்டிப்பா ஆகும். இந்த தேர்தலை எதிர்க்கிறீங்களா? செலவாகும். பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கும்,
நிறைய சேவைகள் பண்ண வேண்டியது இருக்கும். ஜனநாயக நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்துக்கான காசு நேர் வழியில வரணுமா இல்லனா சைடுல இருந்து வரணுமான்றத விவாதம் பண்ணி தான் ஆகணும். ஜெர்மனில அரசாங்கம் ஃபண்டிங் பண்ணுது. எப்படி ஃபண்டிங் பண்ணுவாங்க தெரியுமா? யாருக்கு அதிகமா ஓட்டு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் நிறைய காசு கிடைக்கும். ராகுல் காந்திஜி உங்களுக்கு ஓட்டு கிடைக்கலனாலும் உங்ககிட்ட எவ்வளவு காசு கிடைக்குது இல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆனா தேர்தல் களத்துல காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட காசு கம்மியா இருக்குன்னு சொல்றது உண்மைதானா? இத நீங்க என்கொயரி பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். நீங்களே சொல்லுங்க. அவங்க 50-55 வருஷமா பவர்ல இருக்காங்க. இன்னைக்கு பவர்ல இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டிக்கான ஃபண்டிங் பல சோர்சஸ்ல இருந்து வருது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம ராகுல் காந்தி பத்தி ஏன் இவ்வளவு நேரமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? ஏன் இவ்வளவு பேசுறீங்க? அதனாலதான் நீங்க அவரை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றீங்க. அதையும் நான் செக் பண்ணேன். அப்பப்ப நீங்க இவர் ஹோம்ஒர்க் பண்றது இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. பார்லிமெண்ட்ல இவர் ஹோம்ஒர்க்கே பண்றது இல்லைன்னு சொல்லும்போது அங்க இருந்த எம்பிஸ் எல்லாம் அவரை முட்டாள்னு சொல்றாங்க. நான் இப்பயும் சொல்றேன், ராகுல் காந்தி ஹோம்ஒர்க் பண்றதில்ல. அவரால லான்ச் ஆக முடியலன்னு சொல்றீங்களா? நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரே ப்ராடக்ட்டை எத்தனை தடவை லான்ச் பண்ணுவீங்க? நான் 2004ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ராகுல் காந்தி விபாசனாக்கு போய் திரும்ப வந்தாரு. வெரி ரீஃப்ரெஷ் ஆகி ராகுல் காந்தி திரும்ப வந்தாரு. அப்புறம் ஜெயிச்சாங்க, திரும்ப ராகுல் காந்தி போயிட்டாரு. அன்புன்ற கடையை திறக்க போனாரு, திரும்ப ராகுல் காந்தி போயிட்டாரு. எத்தனை முறை திரும்ப திரும்ப லான்ச் ஆகுவீங்க? இந்த நாட்டுக்கு நான் சீரியஸ் பொலிட்டீஷியன் பிடிக்கிறது இல்ல. நான் சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? ஒருவேளை சீரியஸ் பொலிட்டீஷியனா இருந்தா சீரியஸா பேசுங்க. உங்க நோக்கத்தை சொல்லுங்க, உங்க கொள்கைகளை சொல்லுங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடுறோம். இவர் இந்த மாதிரி கீழ்த்தனமா பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, அவரு என்னென்ன சொன்னாரு? மோடிஜியால என்ன நேரா பார்க்க முடியாது சொன்னார்ல, எப்பயும் அதான் சொல்றாரு. அவர் அதாவது சொல்றாரு, மோடிஜியே என்ன பார்த்து பயப்படுறாரு. ஆமா, அதான் சரியா சொன்னீங்க. அப்ப நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது? 5 நிமிஷம் நான் பார்லிமெண்ட்ல பேசினா பூகம்பமே வந்துரும்னு சொல்லியிருக்காரு. சொல்ல போனா நான் அவருடைய சொற்பொழிவே கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் தான் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பேச ஆரம்பிக்கும் போது அவர் போயிட்டாரு. என்னுடைய சொற்பொழிவை அதுக்கப்புறம் கொடுத்தேன். நான் அந்த பூகம்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா பூகம்பம் இன்னும் வரவே இல்லையே. ஆனா நாங்க பாதுகாப்பா தான் இருந்தோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அதானி சொல்ற மாதிரி தான் மோடி நடந்துக்கிறாரு. அரசாங்கம் முழுக்க அதானிக்காக தான் வேலை செய்யறாங்க. முற்றிலும் தவறு. ராஜஸ்தான்ல கேலத்தோட அரசாங்கம் இருந்தப்ப கூட அதானியோட வேலை நடந்துச்சா இல்லையா? கேரளால சிபிஎம் பார்ட்டி இருக்கும்போது ரிப்போர்ட்டுக்காக அங்க வேலை நடந்துதா இல்லையா? மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது ஆஸ்திரேலியால இருந்து மைனிங் வேலை அதானிக்கு கிடைச்சதா இல்லையா? நம்ம நாட்டை சேர்ந்தவர் தொழிலதிபரா வளர்ந்தா நல்லதா இல்லையா? உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா சார், ஆப்போசிஷனோட சேர்ந்து இந்தியா அலையன்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. இந்தியா அலையன்ஸ் பிஜேபிக்கு எதிராக வரும்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, பிஜேபிக்கு யார் போட்டியா வரணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். மக்கள் தான் இந்த முடிவை எடுக்கணும். ஆனா நாட்டோட மூடு 400க்கு அப்பாற்பட்டு இருக்கு. புரியுதுல உங்களுக்கு? இப்பெல்லாம் மக்கள் இந்த மாதிரி தான் ஆயிட்டாங்க. இப்ப நான் அதுக்கான காரணத்தை சொல்றேன், உங்க அனுமதியோட சொல்றேன். மக்கள் ஸ்டேபிள் கவர்மெண்டோட பலம் என்னன்னு பார்த்திருக்காங்க. ஒருவேளை தலைவர் சரியா இருந்தா, பார்ட்டி சரியா இருந்தா, கவர்மெண்ட் ஸ்டேபிளா இருந்தா இந்தியா எங்க இருந்து எங்க போகும்னு மக்கள் பார்த்திருக்காங்க. அனுமதியோட நான் ஒன்னு சொல்றேன். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்துச்சு இல்லையா? பாத்தீங்களா நீங்க? பாலக்கோட்ல நம்ம அரசாங்கத்தை நினைச்சு சந்தோஷப்படுங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க? முதல்ல போய் லாலுஜி கிட்ட கேட்கலான்னு சொன்னாங்க. லாலுஜி கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஏன்னா முஸ்லீம் ஓட்டெல்லாம் வராது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சவுத் இந்தியா கிட்ட கேட்கும்போது பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. நம்ம தோத்துருவோன்னு சொன்னாங்க. 3 நாளுக்குள்ள அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, எல்லா டெரரிஸ்டும் ஓடிட்டாங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே நடக்கல. அப்படிதான் நடக்கும். ஒரு தலைவர் இருந்தாருன்னா, ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா முடிவுகளும் சீக்கிரம் கிடைக்கும். மோடிஜி அதான் பண்ணி காட்டுறாரு. இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. அது என்னன்னா, ஸ்டேபிளான அரசாங்கம் தான் அதுவும் மோடிஜியோட அரசாங்கம். ஆனா இது ஹிந்துக்களோட அரசாங்கம். முஸ்லிம்ஸ் எல்லாம் பயந்துதான் இருக்கணும்னு சொல்றாரு. இந்துவா இருக்கிறது பாவம் கிடையாது. சனாதன தர்மத்தோட இருக்கிறது பாவம் கிடையாது. இந்த நாட்டோட கலாச்சாரத்துல வரலாறுல சனாதனம் இருக்கு. பிரபு ராமர் இருக்காரு, பிரபு கிருஷ்ணர் இருக்காரு, கீதா இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அமெரிக்காவோட ஜனாதிபதி சத்தியம் பண்ணும்போது பைபிள் மேல கைய வச்சு சத்தியம் பண்ணுவாங்க.
ஒருவேளை நாட்டோடைய உண்மையான அரசியல் அமைப்பை திறந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேல பிரபுராம் போட்டோ இருக்கும், அப்புறம் கிருஷ்ணரோட போட்டோ இருக்கும். அதை இன்னைக்கு பண்ணிருந்தா பெரிய பிரச்சனையாக்கி இருப்பாங்க. ஆனா இதுக்கான அர்த்தம் இதுவா இருக்காது இல்லையா? நாட்டுல இருக்கிற முஸ்லீம்கள் அவங்களுக்கு பயம் கொடுக்கறாங்கன்ற அர்த்தம் கிடையாது இல்லையா? மோடிஜி ஏழைங்களுக்கு வீடு கிடைக்கும்னு சொல்லும்போது முஸ்லீம் இருக்கிற ஊருக்கு கிடைக்கலையா? ஒருவேளை மோடிஜியோட அரசாங்கம் கேஸ் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா உஜ்வாலா யோஜனா முஸ்லீம் தாய்மார்களுக்கு கிடைக்கலையா? மோடிஜியோட அறிவுறுத்தலால டிஜிட்டல் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சது, வேக்சின்ஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்புறம் என்ன முஸ்லீம் மக்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்களா? இதை பாருங்க, நான் சொல்றது பெரிய விஷயம். எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு கம்மியா கிடைக்குது. ஏன் கம்மியா கிடைக்குதுன்னு தனியா பேசிக்கலாம். ஆனா மோடிஜியோட அரசாங்கம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருடைய வளர்ச்சிக்காக தான் அவர் போராடுவாரு. அதுதான் உண்மை. 80 கோடி மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறாருன்னா அவர் என்ன முஸ்லிம் மக்களுக்கு மட்டும் சாப்பாடு போட மாட்டேன்னா சொல்றாரு? விவசாயிகளுக்கு காசு கொடுக்கறாரு. 11 கோடி விவசாயிகளுக்கு வருஷம் 6000 கொடுக்கறாரு. பட்டன் அமைக்கி காசு அனுப்பும் போது முஸ்லிம் விவசாயிகளுக்கு காசு அனுப்பலன்னு சொல்லுவாங்களா? நீங்க அவங்களோட சட்டங்கள்ல இன்டர்ஃபியர் பண்றீங்க, அவங்களோட மதத்திலயும் நீங்க இன்டர்ஃபியர் பண்றீங்க, நீங்க 3 தலாக் சட்டத்தை உருவாக்குறீங்க. மோடிஜியோட அறிவுறுத்தலால முத்தலாக் சட்டத்தை எடுத்து செய்யணும்னு என்கிட்ட தான் கொடுத்தாரு. இத பத்தி நான் பேசி ஆகணும். அதுக்காக அந்த திட்டத்தை பேன் பண்ணக்கூடாது. ரஜித் சார், அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணும்போது என்னுடைய தங்கைகள் உட்கார்ந்துருக்காங்க, என்னுடைய பொண்ணுங்க உட்கார்ந்துருக்காங்க. 3 தலாக்ல தலாக்குன்னு சொன்னா விவாகரத்தான். சொல்லுங்க, ஏன் ஆச்சு? மனைவி லேட்டா எந்திரிச்சா தலாக். சப்பாத்தி தீந்திருச்சா தலாக். யூபியில ஒரு மனைவி மோடிஜியோட சொற்பொழிவை கேட்க போனாங்களா, அதுக்கு தலாக். என்னை பார்க்கறதுக்காக ஒரு யங் ஐடி ப்ரொஃபஷனல் வந்தாங்க. அவங்க சொன்னதை கேட்டு என் கண்ணில் தண்ணீரே வந்துருச்சு. நான் ஐடி ப்ரொஃபஷனல், என் ஹஸ்பண்ட் துபாயில இருக்காரு, எனக்கு 3வது பொண்ணு பிறந்துருச்சு. வாட்ஸ்அப்ல தலாக். சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. பாகிஸ்தான்லயும் நிறுத்தியாச்சு, ஈரான்ல, ஈராக்ல, ஜோர்டன்ல, மலேசியால. இங்க ஓட்டெல்லாம் என்ன ஆச்சு? இத பாருங்க சார், 3 தலாக் சட்டம் வரும்போது சோனியாஜி, மாயாவதிஜி எல்லாரும் அதை ஹோஸ்ட் பண்ணாங்க. மோடிஜி பண்ணுவேன்னு சொன்னாரு, இத பண்ணா ஜெயிலுக்கு போவீங்கன்னு அப்படின்னு சொன்னாரு. பாத்தீங்களா, அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. அதனால 3 தலாக் என்ற பாவத்தை நம்மெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் யாருக்காக? ஓட்டுக்காக. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். தேர்தல் களத்துல ஓட்டுக்காக சிஏஏவை கொண்டு வந்ததா சொல்றாங்க. முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது முற்றிலும் தவறு. சிஏஏ 4 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் ஆச்சு. சிஏவுக்கும் இந்து முஸ்லிமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நான் திரும்பவும் ரஜித் சர்மாவோட இந்த ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்றேன், நான் ஒரு சட்ட மாணவனா, எம்பியா, ஃபார்மர் லா மினிஸ்டரா நான் சொல்றேன், சிஏவுக்கும் முஸ்லிமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இது வெறும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துஸ், சிக், பார்சிக், கிறிஸ்டியன்ஸ் இந்தியா வரத்துக்கு உண்டான சட்டம் இது. பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு எதிராக கொடுமை நடக்குதா இல்லையா? இந்து பெண்களை ஃபோர்ஸ் பண்ணி அங்க கல்யாணம் பண்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. பங்களாதேஷ்ல இது நடக்குதா இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் எங்க போவாங்க? இந்தியாவுக்கு தானே வருவாங்க. படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நாம எதுக்காக அடைக்கலம் கொடுக்க கூடாது? ரோஹிங்கியாக்களை குடியேற்றுங்க, அவங்களுக்கும் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுங்க. இதை மட்டும் சொல்றீங்க. ஆனா இவங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொன்னா அது சரியில்லை. மக்கள் கிட்ட இருந்து ஏதாவது கேள்விகள் இருக்கா? உங்ககிட்ட நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னா, இந்த முறை பிஜேபி தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க. கண்டிப்பா 400 சீட்டுக்கு மேல கிடைக்கும்னு சொல்றீங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க தான் நடத்தி வைப்பீங்க, வேற என்ன நடக்கும்? ஓட்டர்ஸ் இங்க பாருங்க, 2014ல அவங்க ஜெயிச்சிருந்தா கவர்மெண்ட் ஸ்டேபிள் ஆயிருக்குமா? பெரும்பான்மை கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 282 சீட்டு கிடைச்சது. 2019ல என்ன சொன்னாங்க? நாங்க ஜெயிச்சு மெஜாரிட்டியை கொண்டு வந்ததுனால எங்களுக்கு 303 சீட்டு கிடைச்சது. ஸோ 10 வருஷத்துல மக்கள் நிறைய பார்த்துருக்காங்க இல்லையா? நாங்க நிறைய சேவைகளை பண்ணிருக்கோம். அப்ப கண்டிப்பா மக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதோட இந்தியாவோட மாற்றத்துக்கான நேரம் இது. இந்தியா இன் த கஸ்ப் ஆஃப் கிரேட் ரோல் ஃபார் த வேர்ல்டு. இந்தியா இன்னும் வளரணும்னு உலகம் வேண்டிக்குது. ஆனா ஸ்டேபிள் வேர்ல்டுக்காக இந்தியா கண்டிப்பா வளரணும். மோடிஜி உலகத்தோட தலைவர், அதானே உண்மை. இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் 4ஆம் தேதி பேசுறேன். சர்மாஜி, நீங்க அப்ப போன் பண்ணுங்க, நம்ம பேசுறோம்.